ஹே கைஸ், வெல்கம் டு திஸ் சேனல். இப்போ நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கமெண்ட் பண்ணியிருந்தாங்களா Q&A வீடியோவுக்கு நாங்கள் அப்போவே போடுறோன்னு சொன்னோம். ஆனால் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இங்கே ஐகானில் காமிக்குதில்ல இந்த வீடியோவில், அந்த வீடியோ வந்து நான் சொல்லிடுறேன். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலூன் சேலஞ்ச், அந்த பாலு, சுமதி, ரோசி எல்லோரும் விளையாண்டுருப்பாங்க. அந்த வீடியோவில் எண்டில் நம்மளுடைய நீலுவோ மின்னுவோ யாரும் சொல்லியிருப்பாங்க, ஆனால் எனக்கு தெரியல. ஆனால் நம்மளுடைய மின்னுவோ நீலுவோ வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி Q&A வீடியோ நம்ம வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுடைய மீன் வந்து சொல்லியிருப்பாங்க. மீனுவோ நில்லுவோ எனக்கு தெரியல. ஓகே, அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா கொஞ்சம் இந்த வீடியோ வந்து ரொம்ப லேட் ஆகும். 10 கொஸ்டின் வந்துச்சுன்னா நாங்கள் அடுத்த வீடியோ போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் யாருமே கொஸ்டின் கேட்கவே இல்லை. சப்போஸ் இப்பையும் நான் கேட்குறேன், உங்களுக்கு ஏதாச்சும் இந்த சேனல் பற்றி டவுட், இல்லைனா இந்த யூடியூப் சேனல் பற்றி டவுட், இல்லைனா இந்த பார்பி பற்றி டவுட், இல்லைனா பார்பி ஸ்டோரி பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 10 கொஷின்ஸ் வந்துச்சிங்கன்னா நாங்கள் கொஞ்ச நாள்லேயே அடுத்த நாளே நீங்கள் கமெண்ட் பண்ண அடுத்த நாளே நாங்கள் வந்து வீடியோஸ் போடுவோம். சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் லேட்டாக நீங்கள் லேட்டாக கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு ஃபோன்லேயே வந்து ரிப்ளை கொடுத்துட்றோம். ஓகேவா? இப்போ நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும், கமெண்ட் பண்ணி 1 மாதம் ஆயிடுச்சு. 1 மாதம் கழித்து இந்த ரிப்ளை வீடியோ போடுறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அதான் மீனும் அப்பயே சொன்னாங்கல்ல, நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணும்னா மறக்காமல் இப்போயே பார்த்துருங்க. எண்டு ஸ்க்ரீனில் வரும், இல்லைன்னா இப்போ ஐகானில் தெரியுது பார்த்தீங்களா, ஐகானில் முன்னாடியே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ போயிருக்கோம். இப்போ ஐகானில் வந்திருக்குல்ல, அந்த லிங்க் கிளிக் பண்ணி கூட பார்க்கலாம். நாங்கள் எண்டு ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறோம். ஓகேவா? எண்டு ஸ்க்ரீனில் ஆட் பண்ணிட்டோன்னா மறக்காமல் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த லாஸ்ட்டில் சொல்கிற மெயின் பாயிண்ட்டை கேட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே, இப்போ வந்து யார் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய JN நிலானி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப நாளாக கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப நாளாக கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம சேனலில். இது வந்து நம்மளுடைய போஸ்ட்டுக்கு தான் அந்த Q&A வீடியோ போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். அதுக்கு தான் அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்களோட ரிப்ளை நம்ம கொடுத்துடலாமா? நான் ஆல்ரெடி வந்து ரிப்ளை கொடுத்துட்டேன், கண்டிப்பாக அந்த வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் லேட்டாக போடுவேன்னு அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்கல. ஓகே, இப்போ வாங்க அவங்க என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பார்பிஸ் நேம் கேட்டிருக்காங்க. JN நிலானி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பார்பிஸ் நேம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ நம்மளுடைய வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்த்தாங்களே, நாங்கள் கூப்பிடும் போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இல்லைன்னா வாய்ஸ் வந்து எல்லாமே ஒரே மாதிரியே இருக்குன்னா நாங்கள் எதை கேமராவில் ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறோமோ, இல்லைன்னா யார் பேசுகிறாங்களோ இந்த மாதிரி ஆட்டி காமிப்போம். அதை வச்சு நாங்கள் உங்களை பேர் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுவும் உங்களுக்கு புரியல அப்படின்னா நம்மளுடைய நான் ஐகானில் கொடுக்குறேன். ஐகான் இப்போ முன்னாடியே வந்திருக்கும், இல்லைன்னா இப்போ வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஐகானில் வந்து நம்மளுடைய பார்பி ஸ்டோரிஸ்க்கு ஃபஸ்ட்டான ஒரு பார்பி ஸ்டோரிஸ், அதில் வந்து எல்லாத்தோட நேமு, கேரக்டர்ஸ் அதெல்லாம் போட்டிருப்போம். ஆனால் அதில் வந்து கொஞ்சம் கேரக்டர்ஸ் மட்டும்தான் வந்து போட்டிருப்போம். கொஞ்சம் கேரக்டர்ஸோட நேமு, அவங்க என்ன ஆக்ட் பண்ணுறாங்க நம்ம சேனலில், அது மட்டும்தான் இருக்கும். இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனல் ரெகுலராக பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக உங்களுக்கு தெரியும். நான் இப்போ 2 வீடியோ சொன்னல, அந்த 2 வீடியோவுமே ஐகான்லையும் வரும், அப்புறம் எண்டு ஸ்க்ரீன்லேயும் வரும். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறமேட்டு நீங்கள் எப்படி செட் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அவங்க வந்து செட்டப்ஸ்ன்னு தான் கேட்டிருக்காங்க, பார்பி வீடியோ செட்டப்ஸ்ன்னு தான்
அவங்க வந்து கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க பார்பிஸோட வீடு அதுதான் எப்படி செட் பண்றதுன்னு கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஓகே, அதனால இப்ப வந்து நாங்க எப்படி வீடியோக்கெல்லாம் செட் பண்றோம்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த வீடியோக்கு எப்படி நாங்க செட் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டேப் ஒட்டியிருக்க நாங்க வந்து இங்க மாதிரி ஒரு டேபிள் போட்டிருக்கிறோம். டேபிளுக்கு மேலதான் இந்த மாதிரி நாங்க வந்து லீஃப், இது வந்து உங்களுக்கு பிளிப்கார்ட்ல கிடைக்கும். இது வந்து நீங்க பாத்திருப்பீங்க, நிறைய பார்பி ஷோ சேனல்ல இப்படிதான் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு செவுத்து ஒட்டி தான் இந்த டேபிள் இருக்குது. அதனால செவுத்துல வந்து இந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டி இருக்கிறோம். ஏன்னா இந்த மேட் வந்து நிக்காது சரியா ஒழுங்கா, அதனாலதான் டேப் ஒட்டி இருக்கோம். அதான் இந்த பக்கமும் பாருங்க, இந்த பக்கம் தான் நான் டேப் ஒட்டி இருக்கிறேன். ஓகே, இப்ப செட்டப் பார்க்கலாமா? வந்து உட்காந்துருக்கிற இந்த பெஞ்ச் வந்து நம்ம இங்க வந்து தான் சென்டரா இருக்குது. சென்டரா எடுத்து போட்டாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்புறமேட்டு இந்த மினி ஹவுஸ் வந்து ரெடிமேடா கிடைக்கும். இப்ப நாங்க யூஸ் பண்ற எல்லா திங்ஸுமே நாங்க வந்து பிளிப்கார்ட்ல தான் வாங்குறோம். நீங்க செக் பண்ணி வாங்கிக்கலாம். நம்மளோட சேனல் வந்து இன்னும் மானிட்டைஸ் ஆகல, அதனால எங்களால ப்ராடக்ட்ஸோட லிங்க் வந்து டேக் ப்ராடக்ட்ஸ்ல கொடுக்க முடியாது. சப்போஸ் எங்களோட சேனல் இன்னும் கொஞ்ச நாள்ல மானிட்டைஸ் ஆயிரும். எங்களோட சேனல் வந்து மானிட்டைஸ் ஆன உடனே இந்த லிங்க்ஸ் எல்லாம் நாங்க வந்து கொடுக்கறோம். அதுக்கப்புறமேட்டு இங்க வந்து ஒரு வாஷ் பேஷன் வரும், அது இப்ப நம்ம எடுத்து வச்சிடலாம். எல்லாமே ரெடிமேடா தான் இருக்கும், நம்ம எடுத்து அப்படியே வைக்கிற மாதிரி தான். எல்லா பார்பி ஷோலயும் நம்மளுக்கு இப்படிதான் காமிப்பாங்க. ஓகே, அப்புறமேட்டு இப்ப வந்து ஒரு வாஷ் பேஷன் இங்க வந்து வச்சிடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ்லாம் நான் வந்து இப்ப என்னால கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் நம்மளோட சேனல் வந்து இன்னும் மானிட்டைஸ் ஆகல. அதனாலதான். மானிட்டைஸ் ஆச்சுன்னா நான் கண்டிப்பா இந்த லிங்க்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு வந்து டேக் ப்ராடக்ட்ல கொடுப்பேன். வியூ ப்ராடக்ட் ஆர் டேக் ப்ராடக்ட்ல நான் கண்டிப்பா கொடுக்குறேன். அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இந்த மினி காரோட லிங்க்கும் நான் தரேன் மானிட்டைஸ் ஆன உடனே. இப்ப வந்து இந்த மினி காரை இந்த சைடா ஓரமா இப்படி கிராஸா வச்சுக்கலாம். கிராஸா வச்சாதான் அது ஒழுங்கா இருக்கும். ஓகே, கிராஸா வச்சா ஓட்டுற மாதிரி இல்ல யாராச்சும் உள்ள உட்காந்து ஓட்டலாம், நல்லா இருக்கும். ஓகே, அவ்வளவுதான். இந்த வீடியோ செட்டப் முடிச்சிச்சு. அடுத்த வாட்டி நம்மளுடைய ரோசி பாலு சுமதியோட ஸ்ட்ரிட் நம்ம எப்படி செட்டப் பண்றதுன்னு பாத்திரலாம். ஓகே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்ப வந்து இந்த மாதிரி இந்த லீஃப் மேட் வந்து போட்டுக்கலாம். லீஃப் மேட் வந்து இவ்வளவு தூரம் தான் வருது. ஓகே, இது வந்து போதும், இப்படியே வந்து இருக்கட்டும். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இப்படிதான் இந்த ஸ்ட்ரீட் வரும். ஃபர்ஸ்ட் வீடு யாருதுன்னு நம்ம வந்து வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஷீலாக்கா வீடு தான். ஷீலாக்கா வீடு எடுத்து வச்சிடலாம். உள்ள மாதிரி இருக்கும், வெளியில வேற வீடு உள்ள வேற வீடு, அந்த மாதிரிதான். இப்ப நம்ம வந்து வெளியில வீடு மட்டும்தான் வெளியில வீடு மட்டும்தானே தெரியும், அதனால வெளியில வீடு வச்சாச்சு. அதுக்கு அடுத்த வீடு என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு அவங்களோட வீட்டுல ஸ்விம்மிங் பூல் இருக்குல்ல, அதனால அவங்களோட ஸ்விம்மிங் பூல் கூட இங்க வச்சாச்சு. அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய பாலு சுமதி ரோசி வீடு தான். அதுவும் இந்த மாதிரி ரெடிமேட் தான், நம்ம இப்ப ஆல்ரெடி பண்ணி வச்சதுதான். இங்க பாத்தீங்கன்னா போட்டோஸ்லாம் கொஞ்சம் மிரரு போட்டோஸ்லாம் ஒட்டி இருக்கும். இங்க பாத்தீங்களா அவங்களோட ஃபேமிலி போட்டோ, அப்புறம் பாலு சுமதி அவங்களோட கேங் போட்டோ, சாமி போட்டோ. இது வந்து பசங்களோட ரூமு. ஓகே, அவங்களோட வீடு இப்ப வந்து வச்சாச்சு. அதுக்கு அடுத்த வீடு யார் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மது ரெட் வெல்வெட்டோட வீடு தான். அவங்களோட வீடு நம்ம இப்ப எடுத்து வச்சிடலாம். இப்ப வந்து மது ரெட் வெல்வெட்டோட வீடியோ இங்க வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறமேட்டு இந்த ஸ்ட்ரீட்டோட லாஸ்ட் வீடான நம்மளுடைய ஹரிஷ் அண்ட் ரோசலினா வீடையும் வச்சிடலாமா? ஓகே, வாங்க இப்ப வச்சிடலாம். ஓகே, அவங்களோட வீடு இதுதான். எல்லா வீடுமே குட்டி குட்டியா தான் இருக்கும், ஆனா உள்ள போய் பார்த்தா பெருசா இருக்கும். வெளியில ஒரே ஒரு வீடு மட்டும்தான், உள்ளேயும் ஒரே வீடு வெளியிலயும் ஒரே வீடு. அது எந்த வீடுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாலு சுமதி ரோசியோட வீடு மட்டும்தான். வேற யார் வீடும் வெளியில இருக்க மாதிரி அப்படியே சின்னதாவும் இருக்காது பெருசாவும் இருக்காது, மாத்தி மாத்தி தான் இருக்கும். அவங்களோட வீடு இப்ப
வச்சாச்சு. ஓகே, அவ்வளவுதான். நம்மளுடைய ஸ்ட்ரீட் வந்து ரெடி ஆயாச்சு. இங்க வந்து ஒரு டோர் வரும். அந்த டோர் வந்து இப்ப காணோம். அதனால நம்ம இப்ப சிம்பிளா வச்சுக்கலாம் இப்படியே. இதுக்கப்புறமேட்டு அடுத்தது என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பாலு சுமதி ரோசியோட வீடு இருக்குல்ல, அதுக்குள்ள திங்ஸ் எப்படி அடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன திங்ஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய நம்மளோட ஹாலோட சோஃபா தான் ஃபர்ஸ்ட் வரும். இங்க வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய பாலு நருட்டோ கார்டு, போட்டோன்னு சொல்லிக்கலாம், கார்டுன்னு சொல்லிக்கலாம். இப்ப அந்த கார்டு வந்து இங்க வச்சிடலாம். இங்க வச்சாச்சு. அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய பாலு சுமதி ரோசி 3 பேருமே ஓட்டுற மாதிரி இல்ல, உட்காந்து போற மாதிரி பைக்கு. இது வந்து வீட்டுக்குள்ளேயே நிறுத்துற மாதிரி, அதனால வீட்டுக்குள்ளேயே நிறுத்திக்கலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய ஹால் வந்து முடிச்சிச்சு. அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய பசங்க ரூம் எப்படி, நம்ம பாலு சுமதியோட ரூம் தான். அவங்களோட ரூம் எப்படி இது பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூல் பேக் வச்சதுக்கு அப்புறமேட்டு நம்மளுடைய ஸ்டடி டேபிள் வச்சிடலாம். இப்ப வாங்க, இப்ப வந்து ஸ்டடி டேபிளும் வந்து வச்சிட்டு இருக்கிறோம். வச்சாச்சு. இப்ப வந்து ஸ்டடி டேபிளும் வந்து வச்சாச்சு. ஹால்ல ஒரு திங்ஸ் வைக்க மறந்துட்டேன். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபேன் இங்க வந்து மேலதான் மாட்டோம். பாத்தீங்கன்னா டேபிள் ஃபேன் மாதிரி. இது வந்து பாத்தீங்கன்னா டேபிள் ஃபேன் மாதிரி. ஓகே, அவ்வளவுதான். அதுக்கப்புறமேட்டு இப்ப நம்மளோட ரூம் செட்டப் கண்டினியூ பண்ணலாம். ரூம் செட்டப்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹார்லிக்ஸ் ஒரு இது மாதிரி ஒரு பாட்டில் மாதிரி அது இங்கே வச்சாச்சு. அதுக்கப்புறமேட்டு அவங்களோட பப்பி இங்க வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா கிச்சன் இந்த பக்கம் தான் எப்பயுமே வைப்போம். கிச்சன்ல இருக்க திங்ஸ் எல்லாம் சமைக்கும் போது எடுத்துக்கலாம், இப்போதைக்கு வேண்டாம். அதுக்கப்புறமேட்டு இங்க இருக்கிற ரூம்ல என்ன திங்ஸ் வைப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ட்ராலி பேக் இப்ப வந்து வைக்கல, உங்களுக்கு சும்மா ஷோகேஸ் காட்டுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கண்ணாடி டேபிள் மட்டும்தான் இங்க வந்து இருக்கும். ஓகேவா? பாலு சுமதி ரோசி வீட்டுல வந்து எப்ப பார்த்தாலும் சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கும். அது அப்புறமேட்டு பாத்துக்கலாம். சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கும், அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகே, இங்க வந்து ஒரு பெட் இருக்கும். இப்ப அந்த பெட் வந்து காணோம். இங்க வந்து ஒரு பெட் வரும், ஆனா இப்ப அந்த பெட் வந்து காணோம். இங்கதான் வந்து ரோசி வந்து படுப்பாங்க. அப்ப இந்த ரூம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பாலுவும் சுமதி தூங்குற ரூம். அவங்களுக்கான பெட் வச்சிடலாம். அவங்களுக்கான பெட் வச்சாச்சு. இதுதான் அவங்களோட ரூம். சும்மா பெட் வச்சுட்டா போதும், அவ்வளவுதான். அதுக்கப்புறமேட்டு வேணா இந்த சீப் வச்சுக்கலாம். சும்மா இல்ல, இது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல தான் வைக்கணும், நான் மாத்தி வச்சுட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சும்மா இந்த மாதிரி ஷோகேஸ்க்கு அவங்க வச்சிருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு இது பேர் என்னன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி இந்த பென்ல எல்லாம் கிடைக்கும்ல ஒரு ஸ்லிப்பர் மாதிரி, அது வந்து ஒரு சும்மா டாய் மாதிரி, அது இங்க வச்சாச்சு. அதுக்கப்புறமேட்டு கண்ணாடி, அது வந்து இந்த ரூம்ல வச்சிடலாம். இந்த ரூம்ல வச்சாச்சு. அவ்வளவுதான், நம்மளுடைய பாலு சுமதி ரோசியோட வீடும் ரெடி ஆயாச்சு. ஓகே, அதுக்கப்புறமேட்டு நம்மளோட ஸ்ட்ரீட்டும் ரெடி ஆயாச்சு. ஓகே, இப்ப அடுத்தது வந்து நம்மளுடைய ஷீலா அக்காவோட வீட்டு உள் சைடு தான் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மேட் வந்து தேவைப்படாது, இது வந்து வெளியில மட்டும்தான். அதனால இங்க உள்ள டைல்ஸ் போட்டிருக்கிறதுனால அவ்வளவுதான், மேட் வந்து தேவையில்ல. ஃபர்ஸ்ட் நம்மளோட அந்த வீட்டு வெளி சைடு இருக்குல்ல, இது இந்த வீடை வந்து நம்ம இந்த பக்கம் வந்து வச்சிடலாம். இந்த பக்கம் இந்த வீடு வந்து வரும். ஓகேவா? இப்ப வந்து இந்த பக்கம் வந்து இருக்கும். அது இதுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா கிச்சன் வரும். அதுக்கப்புறமேட்டு மெயின் ஹாலு. இல்ல எம்டியா இருக்குன்னு பாக்காதீங்க, இங்கதான் நம்மளுடைய மெயின் சென்டரே வரப்போகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஹால் அதுலதான் வரப்போகுது. ஓகே, இதுதான் நம்மளுடைய
நீங்க பாத்தீங்கன்னா போட்டோ கூட இருக்குது அவங்களோட வீட்டுக்கு. போட்டோ வச்சாச்சு. இதுதான் அவங்களோட ஹாலு. இது வந்து பெட்ரூம், இது வந்து கிச்சன், இது வந்து ஹாலு. இப்ப கிச்சன் வந்து எல்லார் வீட்லயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லாத்துக்குமே இந்த ஒரே ஒரு கிச்சன் செட்டு தான். ஃபியூச்சர்ல நம்ம வந்து மாத்தி மாத்தி வச்சுக்கலாம். இப்போதைக்கும் புது கிச்சன் செட் வாங்கியிருக்கிறோம். இப்போ வந்து அது வேண்டாம். அது வந்து சோக்கு மட்டும் வச்சுக்கலாம். இந்த அம்மா சமையல் குக்கிங் ஷோ இருக்கும்ல, அதுக்கு மட்டும் அந்த புது இது வச்சுக்கலாம். இப்போதைக்கும் இதுவே இருக்கட்டும் எல்லா வீட்டுக்கும். அப்புறமேட்டு நம்ம அது பழசாயிடுச்சு புதுசு வாங்கிட்டோம்னா மற்றது மாத்திக்கலாம். இப்போதைக்கும் இப்ப என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஷீலாவும் செந்தில் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இங்கதான் படுத்துப்பாங்க, இங்கதான் தூங்குவாங்க. ஆனா இப்ப நிஷாவும் கார்த்தி இவங்க வீட்டுலதான் இருக்கிறாங்க. அவங்க இப்ப வீடு கட்டி முடிச்ச உடனே அவங்க வந்து அந்த வீட்டுலதான் இருப்பாங்க. அது முடிக்கலும் நிஷாவும் கார்த்தி இந்த ரூம்ல தான் தூங்குவாங்க. இங்க ஒரு பெட் போட்டிருக்கோம் இல்லையா, இங்கதான் தூங்குவாங்க. அதுக்கு பக்கத்துலயே வந்து சரவணன் செந்தில் இங்கதான் படுத்துப்பாங்க. இங்க ரோசலீனா அப்புறம் கார்த்தி, இங்க வந்து செந்தில் அப்புறம் ஷீலா படுத்துப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு பெட் போட்டுடலாம். ஓகே, அவங்களுக்கும் வந்து பெட் எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த பக்கம் வந்து போட்டுக்கலாம் அவங்களுக்கு வந்து. ஓகேவா? ஓகே, அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹால்ல ஷோபா போட்டிருப்போம்ல, அது வந்து இந்த ஷோபாவும் போட்டாச்சு. அவ்வளவுதான், பாதி வீடு வந்து செட் பண்ணி முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் பாக்கலாம் இப்ப. ஓகேவா? இப்ப ரூம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சாய்ஸ்ரீ அப்புறம் ஸ்ரீநிதியோட ரூம் தான். அவங்களுக்கு வந்து இங்க பெட் போட்டுடலாம். இங்கதான் இருக்கும் பெட். அதுக்கு பக்கத்துலயே அவங்களோட ஸ்டடி பெஞ்ச், எல்லாத்துக்குமே ஒரே பெஞ்ச் மாதிரிதான் இருக்கும். ஆனா எல்லாமே வேற வேறதான். இப்ப அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி பூஸ்ட் கப்பு வச்சிடலாம். அவங்களும் பூஸ்ட் குடிப்பாங்கல்ல. ரோசி சுமதி பாலு மட்டும் தான் குடிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சட்டமா இருக்கு. அதனால அவங்களோட பேகு, அப்புறமேட்டு அவங்களோட அந்த பியானோவா என்னன்னு தெரியல எனக்கு. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. அப்புறமேட்டு சீப்பு, அப்புறமேட்டு அவங்களுக்கான ஒரு கண்ணாடி, அவங்களுக்கு ஒரு கண்ணாடி பாத்தீங்கன்னா இதாது. இது வேற இப்படி வைக்கிறது, இது வேற வர மாட்டேங்குது, அதனாலதான். ஓகே, இந்த பக்கம் வந்து வச்சாச்சு. அவ்வளவுதான், மேல ரூம் வந்து ரெடி ஆயாச்சு. இப்ப பாதி ரெடி ஆயாச்சு. இன்னும் கொஞ்சம் தான். அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அவங்களோட கார் வந்து இங்க வச்சாச்சு. ஹால்லே வந்து நிறுத்திக்கிற மாதிரி, இந்த வெளில ஓட்டுறது தானே, அதனால ஹால்ல நிறுத்திக்கிற மாதிரி. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு இது வரும், ஒரு திங்ஸ் வரும். அதுக்கப்புறமேட்டு ஃபேன் வச்சிடலாம். ஃபேன் இந்த பக்கம் வச்சிடலாம். ஃபேனும் வச்சாச்சு. இங்க வந்து பீரோ வரும், பீரோ நான் எடுத்து வச்சிடுறேன். ஓகே, பீரோ நம்ம இப்ப வந்து வைக்க போறோம். வச்சாச்சு. அவ்வளவுதான். நம்மளுடைய ஷீலாவோட வீடு ரெடி ஆயாச்சு. இப்ப வாங்க பாக்கலாம். அதுக்கப்புறமேட்டு என்ன இடம் வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பசங்களா விளையாடுவாங்கல்ல கிரவுண்ட் வந்து இப்படி பிளெயினாவும் இருக்கும். அப்படி இந்த மாதிரி போட்டு அதுவும் கிரவுண்ட் மாதிரிதான் இருக்கும். இங்கே கொஞ்சம் திங்ஸ் வச்சுட்டா அதுவே பார்க் மாதிரி மாறிடும். ஓகேவா? இதான் சிம்பிளா எல்லா செட்டப்பும் முடிஞ்சிரும். சிம்பிளா எல்லாமே நாங்க வந்து பண்ணுவோம். ரொம்ப கிராண்டா, ரொம்ப கஷ்டமா, ஹேடாலாம் நம்ம இந்த மாதிரி செட்டப்லாம் பண்றதுக்கு வந்து ஹார்ட்லாம் இல்ல, ரொம்பவே சிம்பிள் தான். ஆனா நம்ம இந்த மாதிரி செட்டப்லாம் அதிகமா வந்து ஹார்ட்லாம் எடுத்துக்க மாட்டோம். ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது, ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அத நான் கட் பண்ணி தான் போட்டுக்கிறேன். ஆனா சீக்கிரமா முடியாது. எவ்வளவு சிம்பிளா பண்ணாலும் சீக்கிரமா முடிக்க முடியாது. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, அவ்வளவுதான். நம்மளோட கிரவுண்டும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறமேட்டு அடுத்து என்ன பிளேஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கிட்ஸ் வந்து விளையாடுவாங்கல்ல, அந்த மினி ஹவுஸ். இப்ப நீங்க அந்த பாத்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு.
அந்த வீடியோ இப்ப அந்த பசங்க எல்லாம் வந்து சாக்லேட் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு சாக்லேட் சாப்பிட்டு ஃபேன் எல்லாம் வச்சு விளையாண்டுருப்பாங்கல்ல, அந்த வீட்டுக்கு வெளியில எப்படி பண்ணோம்னு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதுக்கு வந்து இப்படி வந்து இந்த மாதிரி கிராஸ் லீஃப் போட்டுட்டு எல்லா வீடியோக்குமே இந்த மாதிரி கிராஸ் லீஃப் போட்டே ஆகணும். அதுக்கப்புறம் என்னடா வீட காணோம் அப்படின்னு பாக்காதீங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறமேட்டு அது எப்படின்னா இந்த மாதிரி ஒரு வீடு அந்த நம்மளுடைய இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல இந்த ஒரு வீடு இருக்கும். இது சப்போஸ் இந்த மாதிரி ஸ்பீக்கிங் வீடியோனா நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன வீடு வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இங்கதான் ரோசி சுமதி அவங்களோட கேங் வந்து கொஞ்சம் மீட் பண்ற இடம் இங்கதான் கிரவுண்ட், அவங்களோட சீட்டை. அதுக்கப்புறமேட்டு இங்கதான் வந்து மீட் பண்ணுவாங்க. அது பக்கத்துலயே நிறைய திங்ஸ் எல்லாம் வைப்போம். அதுவும் நான் இப்ப சடசடன்னு வச்சிடுறேன், பாக்கலாம் வாங்க. ஓகே, இப்ப வந்து நம்ம இந்த கார் வந்து இங்க வச்சிடலாம். கார் வந்து அந்த வீடியோக்கு பொறுத்து நம்ம இப்ப கார் வைக்க போறோமா வேண்டாமான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமேட்டு இங்க வந்து பைக், அவங்களோட பைக் வந்து நிறுத்திடலாம். அதுக்கப்புறமேட்டு இங்க ஹேண்ட் வாஷ் ஏரியா வரும், அதுவும் பாத்திரலாம். சோ இப்ப வந்து ஹேண்ட் வாஷ் ஏரியா வந்து பாக்கலாம். இருங்க ஒரு நிமிஷம். ஓகே, ஹேண்ட் வாஷ் வந்து எடுத்து வந்தாச்சு. இந்த பக்கம் வச்சிடலாம் ஹேண்ட் வாஷ். அவ்வளவுதான். அதுக்கப்புறமேட்டு இந்த குட்டி ஜேசிபி கார் அது இங்க வந்து வச்சிடலாம். அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு சாக்லேட் இந்த மாதிரி வச்சிடலாம். ஓகே, அவ்வளவுதான். நம்மளோட இந்த மினி ஹவுஸ் செட்டப்பும் முடிஞ்சிருச்சு. ஓகே गाइस, அவ்வளவுதான். இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த ஓகே ஜேஎன் நிலானி உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களோட क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணியாச்சு. சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ், உங்களுக்கு இதே மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த சேனல் பத்தி ஏதாச்சும் டவுட், இல்லைன்னா இந்த பார்பி ஸ்டோரி பத்தி ஏதாச்சும் டவுட், இல்லைன்னா பார்பிஸ் பத்தி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாங்க கண்டிப்பா கொஷின்ஸ்க்கு மேல வந்துச்சுன்னா நாங்க சீக்கிரமா வீடியோ போடுவோம். இதுவே 10க்கு கீழே வந்துச்சுன்னா நாங்க வந்து கொஞ்சம் லேட்டா வீடியோ போடுவதா, இந்த ஒரு மாசம் கழிச்சு அந்த மாதிரி. நான் ஒரு கொஷின் தான் வந்திருந்துச்சு, அதனாலதான் இவ்வளோ லேட்டு. ஓகே சாரி ஜேஎன் நிலானி. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டா போட்டுட்டோம். ஓகே, நம்மளோட சேனல்ல ரெகுலரா வீடியோஸ் பாப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஓகே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம எந்த வீடியோ கீழனாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நாங்க மறக்காம ரிப்ளை பண்ணுவோம். இது சப்போஸ் நீங்க கொஞ்சம் லேட்டா வீடியோ போட்டீங்க, நாங்க வீடியோ போட்டதுக்கு 2வது பார்ட் 2 வீடியோ போட்டதுக்கு அப்புறமேட்டு நீங்க கமெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல. நாங்க சப்போஸ் அதை பார்ட் 3 கூட எடுத்துட்டு போடுவோம், இல்லைன்னா நாங்க கமெண்ட்லயே வந்து ரிப்ளை பண்ணிடுவோம். அவ்வளவுதான். இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, பாய். விடை பெறுகிறேன். நானுங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகே, பாய்.